ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமொழி இதுவாக தான் இருக்கும். பொதுவாக பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மொழியை பொதுவாக பயன்படுத்துறது உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ மத்திய அரசு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிட்டாங்க. குஜராத் போல, உத்தரப்பிரதேசம் போல ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கிட்டாங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் மத்திய அரசு ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் பொதுவாக பல அமைச்சர்கள் எல்லோருமே கூட சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட மத்திய அரசை பல்வேறு விஷயத்துல விமர்சிக்கும் போது இந்த ஒரு பழமொழி அப்படிங்கிறத கூட பயன்படுத்தியிருக்காரு. ஆனா தற்போது இதே கேள்வியை அவர்கிட்ட தான் திமுகவோட கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பக்கம் நீங்க காங்கிரஸ்க்கு அதிக இடம் ஒதுக்கி இருக்கீங்க, தேமுதிகவுக்கு அதிகமான இடம் கொடுக்க போறதா தகவல்கள் வருது, ஆனா எங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கேட்டிருக்காங்க. இன்னமுமே கூட திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இழுத்துட்டே தான் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை ஏன் இவ்வளவு இழுபறியா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல பார்க்க போறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். முதல்ல சிபிஎம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பார்த்தோம். சிபிஎம் கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிட்டாங்க. இந்த முறை இரட்டை இலக்கங்களில் தொகுதிகள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக தரப்புல இருந்து முதல்ல 4 இடங்கள் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 இடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்க. தற்போதுமே அதை ஒட்டி தான் அந்த இழுபறி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் சிபிஎம் தரப்புல கடந்த முறையை விட ஒரு இடமாவது அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே விடாப்பிடியாக இருக்காங்க சிபிஎம். சிபிஎம் எங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையாக பெரிய விஷயங்கள், பெரிய காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. பொதுவாக எங்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது உள்ளிட்ட விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம சிபிஎம் வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அவங்க பல்வேறு விஷயங்கள் இது குறித்து பேசுகிறாங்க. பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறதையுமே கூட அடுக்குறாங்க. எங்களோட நாங்கள் அதிகமாக இடம் கேட்கறதுக்கான நியாயம் என்ன, திமுக எங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களையுமே முன்வைக்கிறாங்க. அப்படி நம்ம சிபிஎம் தரப்புல பேசும்போது 2 முக்கியமான விஷயங்களை சிபிஎம் முன்வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தல்லையுமே அந்த கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த கூட்டணி அமையும். கடைசி நேரத்தில் அந்த கூட்டணிகள் கூட மாறும். ஆனால் நீங்க 2019 இருந்து தற்போது வரைக்கும் 4 தேர்தல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரே கூட்டணியில் இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணி மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இப்பதான் நடந்திருக்கு. அப்படி இந்த கூட்டணி ரொம்பவே ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் மக்களுமே மக்கள்கிட்ட ஒரு வலிமையான ஒரு தோற்றம் உருவாயிருக்கு. பரவாயில்ல, கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, திமுக காங்கிரஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு எல்லா கட்சிகளும் இருக்கிறது ஒரு வலிமையான தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. அந்த நம்பிக்கை, அந்த உத்வேகம் தான் மக்கள் திரும்ப திரும்ப இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி இந்த கூட்டணி அப்படி வலிமையா இருக்கிறதுக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே எல்லோருக்குமே கொள்கை அளவுல ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம மீதான அந்த நம்பிக்கையுமே ஏற்படுத்தி இருக்கு. முதல்வருமே கூட தொடர்ச்சியா நாங்க தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் இல்ல, எங்களோட கொள்கை கூட்டணி அப்படின்னு ரொம்பவே பெருமையாகவும் பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட இல்லை, இப்போது வரைக்கும் கூட தேமுதிக பாஜக எதிர்ப்புல எப்படி இருக்காங்க, இல்லை ஒரு மத ரீதியான விஷயங்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற எந்தவித விஷயங்களுக்குமே பதில் இல்லை. ஆனால் நீங்கள் தேமுதிகவுக்கெல்லாம் அதிகமான இடங்களை கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுகள் ஆனால் எங்களுக்கு குறைவான, சிபிஎம்க்கு நீங்கள் குறைவான இடங்களை ஒதுக்குனீங்கன்னா இதை நீங்கள் கொள்கை கூட்டணி அப்படின்னு எப்படி இனிமேல் முதல்வர் வெளியில் கிளைம் பண்ண முடியும்? மக்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா? நீங்கள் கொள்கை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவான இடங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் புதிதாக வந்தவர்களுக்கு காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதிக இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா, கொள்கை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இடங்களை குறைச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்றத இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியுமே சிபிஎம் தரப்புல இருந்து எழுப்புறாங்க. அவங்க முன்வைக்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்வர் அடிக்கடி இந்த கூட்டணியை பற்றி சொல்லும் போது இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு. ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னா அதில் இருக்கிற கட்சிகள்
அடுத்தடுத்து வந்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்கும். நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து நாங்க எல்லாருமே வெற்றி கூட்டணின்னு சொல்றீங்க, ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் எங்களுக்கான இடம் குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னா இதை எப்படி வந்து மக்கள் வெற்றி கூட்டணின்னு வந்து ஏத்துப்பாங்க? கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வளர்ச்சி அடைஞ்சாதான் அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா பார்ப்பாங்க. அந்த கூட்டணி பலமா இருக்கிறதா பார்ப்பாங்க. திமுகவும் வளர்ந்திருக்கு, கூட்டணி கட்சிகளும் வளர்ந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதோட ஒரு கூட்டணியில் வந்து இடங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அந்த கூட்டணியில் இருக்கிறதால எம்எல்ஏக்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. அவங்க மூலமா சட்டமன்றத்தில் எங்களோட குரல்லாம் கேட்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த கூட்டணி வந்து வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு தோற்றமுமே வந்து உருவாகும். ஒரு கூட்டணியில் இருக்கிறதால எங்களுக்கான இடம் குறையும், இல்லை நாங்கள் வந்து தோத்து தான் போவோம், இல்லை எங்களுக்கான எம்எல்ஏக்கள் குறைவாங்க அப்படின்னா நாங்கள் அதே கூட்டணியில் தொடர்றதை வந்து எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட எங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து முன் வச்சிருக்கோம். எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான தேவை அப்படிங்கிறதையுமே வந்து புரிய வச்சிருக்கோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம். கொள்கை சார்ந்து திமுகவுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் பக்கபலமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு குறைவான இடங்களை கொடுத்து எங்க அளவுக்கு கொள்கை விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து அதிக இடங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான பிம்பத்தை தான் வந்து உருவாக்கும். இதை வந்து முதல்வர் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேலிடான விஷயங்களை வந்து சிபிஎம் தரப்பில் வந்து முன்வைக்கிறாங்க. மறுபுறம் அப்படியே நம்ம சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் பக்கம் நம்ம போனோம்னா ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்கலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து கூட்டம்லாம் எங்கே, கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ பெரிய அளவில் போராடுறதில்ல, கம்யூனிஸ்டுகளை நோக்கி மக்கள் பெருவாரியான கூட்டமாக போகிறதில்ல, கம்யூனிஸ்டுகள் வந்து முக்கில் நின்று அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு பொதுவாக விமர்சனமாக வேணால் பேசலாம். மக்கள் எங்கள் பின்னாடி கூட்டமாக வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் பேச்சை வந்து ரொம்பவே உன்னிப்பாக வந்து மக்கள் வந்து கவனிப்பாங்க. நாங்கள் பேசுகிறதுல எங்கள் பின்னாடி வராங்க, எங்களுக்கு ஆதரவு வராங்க, எங்கள் கட்சியில் வர்றாங்க அப்படிங்கிறத தாண்டி சரி கம்யூனிஸ்ட் ஆட்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாதாரண மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. திமுக அதிமுகவையும் பாஜகவையும் விமர்சித்து பேசுகிறத ஒரு சாமானிய மக்கள் வந்து இவங்க ஏதோ அரசியலுக்காக தான் பேசுகிறாங்க, இவங்க ஆட்சியில் இருந்தால் கூட இப்படி தானே நடந்துக்கிறாங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் வந்து ஒரு கட்சியை விமர்சிக்கும் போது அது வந்து மக்கள் மத்தியில் அது வந்து எங்கள் பேச்சை வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த விஷயம் வந்து அப்படி போய் சேரும். கடந்த ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் குறிப்பாக வந்து அதிமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுகவை விட ரொம்ப வீரியமாக நாங்கள் தான் வந்து எதிர்த்திருக்கோம். பாஜகவோட பொருளாதார கொள்கைகளாக இருக்கட்டும், அவங்களோட பல்வேறு சட்டங்கள் திட்டங்களாக இருக்கட்டும், நாங்கள் தான் வந்து ரொம்பவே வீரியமாக எதிர்த்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து திமுக வெறும் அறிக்கை கொடுக்கறதோட வந்து நிறுத்திக்கிட்டாங்க. நாங்கள் தான் எல்லா இடத்துலையுமே அதற்கான போராட்டங்களை வந்து முன்னெடுத்தோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரம் வந்தப்ப எல்லாம் வந்து எங்களோட மாணவர் அமைப்புகள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் கூட எல்லோருமே வந்து அரசை நோக்கி தீவிரமாக கேள்வி எழுப்பிட்டு இருந்த நேரத்தில் வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ஆளுநரோட அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆளுநரோட செயல்பாடு இதில் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விகளையும் கூட எங்களோட மாணவர் அமைப்புகள் தான் வந்து உருவாக்குனாங்க. பாஜக எதிர்ப்பு அந்த கொள்கை அப்படிங்கிறத வச்சு தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அது நியாயமானதும் கூட. அப்படி இருக்கும்போது அதற்கான வீரியமான போராட்டங்களை திமுகவை விட எங்களோட மாணவர் அமைப்புகள் தான் முன்னெடுத்திருக்காங்க. நாங்கள் தான் முன்னெடுத்திருக்கோம். அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எங்களை வந்து திமுக வந்து கன்சிடர் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நிறைய கட்சிகள் வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது திமுகவோட ஒரு குரலாக இருக்கு. இவங்க எவ்வளோ நாளைக்கு கட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் திமுக வந்து யோசிக்கணும். நாங்கள் கடந்த காலத்திலையும் கூட்டணியில் இருந்திருக்கோம், எதிர்காலத்திலையும் இருப்போம், எப்போதுமே தோளோடு தோல் நின்று தான் இருந்துட்டு இருக்கோம் திமுகவுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 தேர்தலில் பாரிவேந்தர் வந்து திமுக கூட்டணியில் வந்து போட்டியிட்டார், ஒரு இடம் வாங்கி போட்டியிட்டாரு. அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து எந்த கூட்டணிக்கு போனார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும். இப்ப இப்படி கூட்டணிக்கு வந்திருக்கவங்க கூட இன்னும் திமுக கூட எவ்வளவு நாளைக்கு தொடர்ச்சியா இருப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா நாங்க அப்படி மாறி போக மாட்டோம். இதை எல்லாத்தையுமே கூட திமுக வந்து யோசிக்கணும். கம்யூனிஸ்டுகள் இவங்க கொள்கை அளவுல இருக்கிறவங்க தானே, அதனால இவங்களை எவ்வளவு அடிச்சாலும் இவங்க தாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பலமான குரல் அப்படிங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வட்டாரத்துல இருந்து வருது. வெறுமனே வெளிப்படையா வந்து சாதி கணக்குகள் சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள் சார்ந்தோ இல்லை வந்து ஒரு நடிகர் புதிதாக வராரு அப்படின்றதுனால நம்ம ஒரு கட்சியை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதோ இல்லை வந்து கூட்டணி விட்டு இவங்க போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அதுக்காக அப்படின்றத எல்லாவற்றையும் தாண்டி எப்போதுமே கூட இருப்போம்னு சொல்கிற எங்களை வந்து சரியாக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்திய கம்யூனிஸ்ட் அந்த வட்டாரத்துலையுமே அவங்களோட குரலாகவுமே இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகளையும் தாண்டி ரொம்பவே வந்து ஒரு
கொதிப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் வட்டாரத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுமே கூட இதே விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து கடந்த காலத்துல எல்லாம் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வந்து பேசாத மேடையே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் அதெல்லாம் ஏன் பேசுறது இல்லைன்னா, எங்களால் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால தான் நாங்கள் வந்து இது வந்து அதற்கான காலம் இல்லை அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து எல்லா இடத்துலையுமே பேசிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விஷயங்கள் வேற கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி தான் இப்போ அதிக இடங்கள் வாங்கியிருக்காங்க. தேமுதிக கடைசியாக கலந்துக்கிட்ட போராட்டம் என்ன தமிழ்நாட்டில்? உண்மையை சொல்லணும்னா அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தான் அவங்க வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. விஜய் பத்தி ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்கும் கூட தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்கு? ஸோ இவங்களுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் வட்டாரத்திலையுமே அது போன்ற குரல்கள் அப்படிங்கிறதுமே வந்து வருது. கடந்த காலத்தில் ஜெயலலிதா, கருணாநிதி அவங்க காலகட்டத்தில் எங்களுக்கு அதிக இடங்கள் ஒதுக்குனாங்க, அதுக்கப்புறம் எங்கள் கட்சி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாங்கள் வந்து ஒரு தொகுதி, ஒரு பொது தொகுதி அப்படிங்கிறத கேட்டோம். அப்போ வந்து திமுக தரப்புல இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவே நெருக்கடியாக இருக்குது, சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவாதத்தை தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கடந்த முறை நாங்கள் 6 இடம் வாங்கியிருந்தோம்னா இப்போ வந்து 7, 8 இந்த அளவுக்கான இடங்களில் தான் வந்து எங்களை வந்து நிறுத்துறாங்க. தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான திமுகவுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கொள்கை ரீதியான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு விசிகாவோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கிரவுண்ட் லெவலில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து விசிகா தான் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். திமுகவை விட விசிகா தான் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே கூட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதற்கான அந்த அறுவடை அப்படிங்கிறது தான் எல்லாமே வாக்கு அறுவடையாக திமுக வந்து இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. திமுகவுக்கான அந்த கொள்கை ரீதியான அந்த முகம் அதுக்குமே வந்து விசிகா வந்து ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருக்கிற ஒரு முற்போக்கு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு முகம் அப்படிங்கிறது ஒரு முற்போக்கு முகம், அதுவுமே வந்து விசிகா கூட்டணியில் இருக்கிறது தான் வந்து ஒரு முதன்மையான காரணமாக இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில எல்லாம் பெருவாரியான பட்டியல் சமூக மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களா இருந்தாங்க. அடுத்த சாய்ஸா தான் மற்ற கட்சிகள் இருந்தது. ஆனா சமீப நாட்கள்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு பல்வேறு இடங்கள்ல வந்து அந்த வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. உதாரணமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா கூட தர்மபுரியில் இருக்கிற மற்ற 5 தொகுதிகளில் வந்து ஏறக்குறைய சௌமியா அன்புமணி வந்து திமுக சார்பில் போட்டியிட்ட மணியை விட கொஞ்சம் லீடிங்ல தான் இருந்தாங்க. அரூர்ல வாக்கு எண்ணப்பட்ட அப்பதான் வந்து 40,000 வாக்குகள் அதிகமா மணி வாங்கி வெற்றி பெறாரு. அரூர்ல பட்டியல் சமூக மக்களோட வாக்குகள் அதிகமா இருக்கு, விசிகாவுக்கு அங்க வலுவான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறது கூட திமுக தலைமைக்கு வந்து தெரியும். அப்படி எங்களோட பங்கு அப்படிங்கிறது திமுகவோட வளர்ச்சியில ரொம்பவே முக்கியமாகவும் இருக்கு. இன்னொன்று திமுகவுக்கு இருக்கிற அந்த முற்போக்கு ஐடென்டிட்டிக்குமே வந்து விசிகா கூட்டணியில் இருக்கிறது பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்களோட விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் இவங்க மத்தியில் வந்து தேமுதிகவுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் அதே சமூகத்தில் இருக்கிற திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் அவங்களுக்காக பேசுகிறாங்க. அதே போல் வன்னியர் சமூகம் சார்ந்து கடந்த காலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது வரும்போது இல்லை ஏதோ பொறுப்புகள் வரும்போது அந்த சமூகம் சார்ந்த அமைச்சர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரியான சாதிய ரீதியான ஒரு 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 போக்கை வந்து கடைபிடிக்காமல் நாங்கள் கொள்கை ரீதியால் இருக்கிறதால தான் எங்களுக்காக அப்படி பேசுறதுக்கு வந்து யாரும் இல்லை. ஒருவேளை தேமுதிகவுக்கு வந்து இந்த தேர்தலில் அதிகமான இடங்கள் எங்களை விட அதிகமான இடத்தை கொடுத்து எங்களுக்கு அவங்களோட குறைவான இடத்தை கொடுத்தா வந்து திமுக மீது ஒரு தவறான பிம்பம் உருவாகும் அப்படிங்கிற குரல் தான் விடுதலை சிறுத்தைகள் மத்தியிலுமே வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரை வந்து எடுத்துக்கலாம். 2009க்கு பிறகு ஈழம் சார்ந்த உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிற அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது முழுமையாவே திமுகவுக்கு வந்து எதிராக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கடுமையா திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனா ஓரளவுக்கு திமுகவோட தேவையை பேசுற ஒரு கட்சியா வந்து நாங்க தான் இருக்கோம். அந்த இடத்திற்கு திமுகவுக்கு வந்து நாங்க வந்து ரொம்பவே அதிகமா வந்து தேவைப்படுறோம். அது மட்டுமல்ல, பாமக வந்து கூட்டணியில இல்லை, மருத்துவர் ராமதாஸ் அவருமே வந்து கூட்டணியில இல்லை. வட தமிழ்நாட்டில் வன்னியர்களோட வாக்குகளை வாங்குறதுக்கு வந்து குறிப்பா வேல்முருகன் அவரோட பேச்சு அப்படிங்கிறது கூட ரொம்பவே உதவியா இருந்திருக்கு கடந்த காலங்களில் கூட. ஆனாலுமே கூட எங்களுக்கு வந்து ஒரு இடம் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் அதிகமாக வந்து கேட்குறோம். வேட்புமனு ஒரு பக்கம் வேட்புமனு வாங்கிட்டு இருக்கோம். கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து தனிச்சு தான் போட்டியிடன்னு சொல்றாங்க. அப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே கூட நாங்கள் கூட்டணி விட்டு போகக்கூடாதுன்னு தான் இருக்கோம். எங்களோட நியாயமான கோரிக்கைகளை வந்து திமுக பரிசீலிக்கலை அப்படின்னு அவங்களுமே வந்து அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் நம்ம பார்த்தோம்னா விசிகா சிபிஎம்மோட
தோழர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கிட்ட கடந்த முறை நீங்க வந்து 6 இடம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே வேகமா வந்து ஒத்துக்கிட்டீங்க, அதனாலதான் நாங்களுமே வந்து ஒத்துக்கிற சூழல் வந்து உருவாயிடுச்சு, இந்த முறை நீங்க வந்து கையெழுத்து அப்படிங்கிறதெல்லாம் வேகமா போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க. அதே போல 5 இடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கட்சியோட பொதுச்செயலாளரிடம் கூட சிபிஎம்மோட பொதுச்செயலாளர் சண்முகம் வந்து நீங்க வந்து ஒத்துக்காதீங்க, அப்புறம் வந்து எங்களுக்கும் அதே சூழல் தான் வந்து வரும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் எல்லாம் வருது. ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அந்த பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சிடுறது இந்திய கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளுக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சிடுறது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த பேச்சுவார்த்தையுமே முடிச்சுட்டு ரொம்பவே ஆரம்பத்திலே வந்து கூட்டணி, ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் தேமுதிக எவ்வளவு இடங்கள் என்ன எல்லாம் பேசிட்டு தான் கூட்டணிக்கே வந்திருப்பாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதிகமானவர்களோட கருத்தாவுமே இருக்கு. ஆனாலுமே கூட இந்த கட்சிகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு இறுதியா தேமுதிகவுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாதான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல சிக்கல் வராம இருக்கும் அப்படிங்கிறதால முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும், அடுத்ததா விடுதலை சிறுத்தைகளுக்கும், அடுத்ததா தேமுதிகவுக்கும் இடப்பங்கீடு அப்படிங்கிறத திமுக தலைமை முடிக்க போறதா தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஆனா கடந்த 4 தேர்தல்களா கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள், தோழமை கட்சிகள், கொள்கை சார்ந்து இயங்குறவங்க அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு பக்கம் வந்து இது போன்று அடுத்தடுத்து கூட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு போயிட்டு இருக்க பட்சத்துல புதிய கட்சிகளுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தொடர்ந்து வந்து தோழமையா இருக்கவங்களுக்கு இடங்களை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்டாக்கி இருக்கு. கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பா வந்து கொள்கை சார்ந்து இங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிறதாலேயே இடங்களை வந்து குறைச்சு பேசுறது, குறைவான இடங்களுக்கு வந்து அப்படி நிர்பந்திக்கிறதுமே கூட ஒரு வகையான ஆதிக்கம் தானே அப்படிங்கிற குரல்களுமே கூட ஒலிக்கிறத வந்து பார்க்க முடியுது. திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா வந்து காங்கிரஸ்க்கு 28 இடங்கள், ஒரு ராஜ்யசபா இடம், தேமுதிக ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கிட்டாங்க. ஏறக்குறைய 10 அல்லது 9 இடங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா மறுபுறம் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 5, 6, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 அப்படிங்கிற அளவுல இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வருது. இந்த விஷயங்களை நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.